இந்த 12 ராசிகள் முதன்மை ராசியாக இந்த 2025 பெரிய பிரபலமாக எதையும் முறியடிக்கக்கூடிய தன்மை பெறுவது இந்த துலா ராசி. என கடினமான நெஞ்சனை உருவாக்கி விட்டால் இரும்பு போன்ற இதயத்தை மாட்டுகின்ற அளவுக்கு கிரகங்கள் சரியான முறையில் இல்லாதால இறப்பை கூட சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு எல்லா தம்பியும் கொடுத்துட்டான் இறைவன். அந்த அளவுக்கு இரும்பு இதயத்தை கொடுக்கின்ற அமைப்பை துளாராசிக்காரங்க பெற்றுட்டாங்க. இனிமேல் யோகம் தான் உங்கள் வாழ்க்கை தரத்தில். இனிமேல் வெற்றி தான். இனிமேல் வரவு உங்கள் வாழ்க்கை தரத்தை வரவோடு நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். துளாராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் குரு பகவானை சேரப்பது, பிரகஸ்பதியை சேரப்பது. நவ கிரகங்களில் வலிமை என்று சொல்லக்கூடிய குருவோட பார்வை நம்ம ராசியின் மீது முதல்ல விழுது. 5ஆம் பார்வையாக நம்ம ராசிக்கு மேலே விழுது. அதிலே நாம் எல்லா விதமான தோஷத்திலிருந்து நாம் விடுபடுவோம். துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற ராசி முதன்மை ராசியாக குரு பகவானால் ஏற்படக்கூடிய தன்மையை பெறுவது இந்த துலா ராசிக்கார். இதில் சித்திரை 3-4 பாதமும், சுவாதி 1-2-3-4 பாதமும், விசாகம் 1-2-3 பாதமும் துளாராசிக்குள்ளே வருவாங்க. எல்லாருக்குமே சொல்கிறோம், அந்த 4 பிரிவாக உங்களை அப்படி தான் பண்ணிட்டார். அதனால தான் அந்த 3 பாகம் என்று சொன்னார். 3 9 மாதிரி அந்த நட்சத்திரங்கள் வாரியாக உங்களுக்கான அமைப்பெல்லாம் கிடைச்சிரும். பாதம் வாரியாகவே உங்களுக்கு அமைப்புகள் கிடைச்சிடும். அந்த 3 மாதம் 4 மாதமாக பொறுமையாக இருங்க. முதல் 4 மாதத்தில் நாம் என்னென்ன இழந்துட்டோமோ அதெல்லாம் சரி செஞ்சிருவோம். வேலை அமைப்பாகட்டும், தொழிலாகட்டும், விருந்து வந்த கணவன் மனைவி பிரச்சனையாகட்டும், தொந்தரவான கடன் பிரச்சனையாகட்டும், மனசில் இருந்து வந்த பாரங்கள், பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த தொன்பு, நாம் திருமணம் பண்ண முடியல, குழந்தைகளுக்கு திருமணம் பண்ண, எல்லாத்தையும் இனிமேல் சக்ஸஸ் பண்ணி. இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, குரு பயிற்சி. நம்மளுக்கு இந்த 2025 நடைபெறக்கூடிய குரு பயிற்சி 4 கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது. இருந்தாலும் இந்த குரு பயிற்சி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்ற தாழ்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பை மாற்றி தரக்கூடிய அமைப்பை பெறுவது. இந்த பொன்னவன் மன்னவன் என்று சொல்கிறோம் இல்லை, அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும், இந்த புத்திரகாரகன், தர்மகாரகன், நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை செருகக்கூடிய அமைப்பு, இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய காலமாக இந்த குருவை தான் எல்லாருமே பேஸ் பண்ணுறாங்க. ஜோதிடர் அனைவருமே குருபலன் வந்துடுச்சான்னு கேட்குறாங்க. என்னத்துக்கு கேட்குறாங்க? திருமண தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாகவும் இந்த குரு பெயர்ச்சி இருக்குது. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு விரிவாக பலாபலனை பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே, துளாராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி சாதகமா பாதகமா? என்னங்க பண்ணுறது? ரொம்ப இடிபாடுக்குள் வாழ்ந்து விட்டோம். வாழ்க்கை தரத்தில் கடைசி மட்டத்துக்கு கூட போயிட்டோம். எந்த கிரகமும் ஒன்று, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஒருத்தர் கூட உங்களுக்கு ஃபேவராகவே இல்லை. கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலன் எல்லாரையும் பாதிக்குது. ஒரு மனுஷனை தனிப்பட்ட முறையில் எல்லாரையும் பாதிக்கின்ற அமைப்பை பெற்றுத்தருது. அப்படி தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். நாம் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அந்த கடுமையான காலத்தை நாம் எல்லாத்தையும் பொன்னான காலமாக இனிமேல் மாற்ற போகிறோம். எதை நாம் இழந்தோமோ அதை அனைத்தையும் பெறுகின்ற பாக்கியம் இந்த குரு பெயர்ச்சி கொடுக்கும். அவர் இது வரைக்கும் ரிஷபத்தில் இருந்தார், மிதுனத்துக்கு அமரப் போகிறார். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஓடி போனவனுக்கு 9இல் குரு என்று சொல்கிற மாதிரி வாழ்க்கை தரத்தில் நாம் ஓடுகின்ற காலத்தில் இனிமேல் வெற்றி என்று சொல்லக்கூடிய ஓட்டத்தை ஓட்டப்போம். ஓடி போனவனுக்கு 9, அதெல்லாம் மறைக்கப்பட்டது நிறையுது. ஓடி சென்றவன் வெற்றி பெறும்பொழுதெல்லாம் அது ஓடி போய் 9இல் குரு இருந்து அவன் வெற்றி பெற்று தேர்வில் பெரிய ஜாம்பவானாக மாறி பெரிய பட்டத்தை பெறுகின்ற நாட்பாக அந்த காலத்தை ஏற்படுத்தி தரப்போறார் இந்த குரு பகவான். துளாராசிகார் அனைவருக்கும் இது சாதகமான காலம் என்று சொல்லும். இந்த 12 ராசிகள் முதன்மை ராசியாக இந்த 2025 பெரிய பிரபலமாக எதையும் முறியடிக்கக்கூடிய தன்மை பெறுவது இந்த துளாராசி. என கடினமான நெஞ்சனை உருவாக்கி விட்டால் இரும்பு போன்ற இதயத்தை மாட்டுகின்ற அளவுக்கு கிரகங்கள் சரியான முறையில் இல்லாதால இறப்பை கூட சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு எல்லா தம்பியும் கொடுத்துட்டான் இறைவன். அந்த அளவுக்கு இரும்பு இதயத்தை கொடுக்கின்ற அமைப்பை துளாராசிக்காரங்க பெற்றுட்டாங்க. இனிமேல் யோகம் தான் உங்கள் வாழ்க்கை தரத்தில். இனிமேல் வெற்றி தான். 9ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து தந்தையார் ஸ்தானத்திலேயோ தந்தையார் உடல்நலத்திலேயோ நாம் அக்கறை எடுத்துக்கணும். ஸ்தான பலம் பெற முடியாது. அதனால் ஸ்தானத்தை நாம் பாற்றுமாக பார்த்து கொள்ள வேண்டும்.
தந்தை சொத்துக்களோ தந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தால் தந்தை சார்ந்த உறவுகளாலும் நம்மளுக்கு பாதிப்புகள் வரும். அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கணும். தந்தையாராலேயோ தந்தையார் உடல்நலத்திலேயோ நாம் சற்று கவனத்தை எடுத்துக்க வேண்டிய காலம் இந்த குரு பெயர்ச்சி தருகின்ற அமைப்பு. மற்றபடி உங்கள் வேலை அமைப்புகளாகட்டும், வேலை சார்ந்த விஷயமாகட்டும், காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய ஐயா நின்று போயிடுச்சுங்க. திருமணம் எல்லாத்துக்கும் கையை நிட்டு எல்லாமே நிச்சயதார்த்த வரைக்கும் ஆகிட்டு நின்று போனவங்களுக்கெல்லாம் திருமணம் என்று சொல்லக்கூடிய முதல்ல கிடைக்கிறதே இவங்களுக்கு ஹாப்பி நியூஸ். திருமண பந்தம் முதல்ல செட் ஆகும். எல்லாமே சக்ஸஸ் மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி தரும். இது வரைக்கும் டிஃபால்ட்டான விஷயங்கள் எல்லாமே இனிமேல் சரி செய்து ஒன் பை ஒன் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டும். செலவினத்தையும் அனுபவிச்சிட்டோம், மொத்தமே கிடையாது, எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக டெட்டாக. இனிமேல் வரவு உங்கள் வாழ்க்கை தரத்தை வரவோடு நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். துளாராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் குரு பகவானை சேரப்பது, பிரகஸ்பதியை சேரப்பது. நவ கிரகங்களில் வலிமை என்று சொல்லக்கூடிய குருவோட பார்வை நம்ம ராசியின் மீது முதல்ல விழுது. 5ஆம் பார்வையாக நம்ம ராசிக்கு மேலே விழுது. அதிலே நாம் எல்லா விதமான தோஷத்தில் இருந்து நாம் விடுபடுவோம். சந்திரன் மேலே விழுந்தாவே தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடைந்து எதையும் சந்திக்கின்ற தன்மை பெறும். அந்த வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு நல்க போகிறார் இறைவன். நம்மளுக்கு தானாக கிடைக்கின்ற காலம் என்றே கூட சொல்லும். 14/5 நம்மளுக்கு ஓராண்டு காலம், 4 மாதங்கள் 4 மாதங்களாக பிரித்து கொள்ளலாம். இந்த 4 மாதத்துக்குள்ளே இதில் நாம் என்னென்ன நழுவி விட்டுட்டோம், எதில் நாம் ஃபெயிலர் ஆகிட்டோம், எதில் துன்பத்தை அனுபவிச்சோமோ அதெல்லாம் எல்லாத்துலேருந்து நீங்கள் மீட்டெடுக்க போகிறீங்க. பிரிவினை என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி உறவில் ஏற்பட்டு வந்த சலசலப்பு பிரச்சனையான வாழ்க்கை, குடும்பத்தில் வாழ முடியல, எதை எடுத்தாலும் செலவீனம் கட்டுக்குள் இல்லாத அளவுக்கு கடன் பிரச்சனை, இவை எல்லாம் இந்த 4 மாதத்துக்குள்ளே சரி செய்யும். அதுக்கப்புறம் அந்த 4 மாதம் அதுக்கப்புறம் இந்த 8 மாதத்துக்குள்ளே உங்கள் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கள் விரிவாக்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. டக்குன்னு வளர்றதுக்கான அமைப்பு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்குது. வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், தொழிலாகட்டும், எல்லாமே முன்னேற்றம் தருகின்ற இடத்துக்கு வர்றதால இந்த பயம், துக்கம், துன்பம் என்பது எல்லாம் இனிமேல் கிடையாது. வெற்றி மீது வெற்றி தான் உங்களுக்கு இனிமேல். அதாங்க சொல்லணும், ஒரே வார்த்தை சொல்லப்படும். துளாராசி வெற்றி வாய்ப்பினை தட்டி பறிக்க போகிறாங்க. அடுத்தனுடைய வெற்றிலாம் வேலை வாய்ப்புக்காக காத்துட்ருக்க ஐயா, ஐஏஎஸ் எழுதலாம், ஐபிஎஸ் எழுத போகிறேன் ஐயா, அதுக்காக காத்துட்ருக்கேன். என்ன படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடையான விஷயங்கள், திருமணத்தால் ஏற்பட்டு வந்த தடையான எந்த வேலையான இனிமேல் உங்கள் வாழ்வில் தடை என்பது கிடையாது, துயரம் என்பது கிடையாது, துன்பம் என்பது கிடையாது. ஒருபடி நீங்கள் உயர்ந்து செல்லக்கூடிய காலம். இது வரைக்கும் தலை குனிஞ்சு போனதெல்லாம் போதும். அடுத்தவரை பார்த்து நாம் தலை குனிஞ்சதில் காலம் எல்லாம் போயிடுச்சு. இனிமேல் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக இறைவன் நம்மளுக்கு தானாக தந்துள்ள போகிறார். மனசில் இருந்த வந்த பாரம் கிடையாது, அதெல்லாம் லேசாக அப்படியே இனிமேல் பூ மாதிரி மாறிடும். பூவான எண்ணமெல்லாம் இனிமேல் உருவாகும். காதல் மலரக்கூடிய காலம். அந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நேரடியாக அவருடைய பார்வை பதியத்தால் இது வரைக்கும் கம்யூனிகேஷன் கட்டு, இளைய சகோதரனால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு முடிவுக்கு வர்றதுக்கான அமைப்பு. அவங்களால் ஏற்பட்டு வந்த துன்பம் எல்லாம் இனிமேல் மாறிவிடும். அவங்களே நம்மளுக்கு ஃபேவராக இருந்து எல்லா விதமான செயல் திட்டத்தையும் உருவாக்கி தருவார்கள். துன்பத்தில் இருந்து விடுதலை பெறுகின்ற ராசி, முதன்மை ராசியாக குரு பகவானால் ஏற்படக்கூடிய தன்மையை பெறுவது இந்த துளாராசிகார். இதில் சித்திரை 3-4 பாதமும், சுவாதி 1-2-3-4 பாதமும், விசாகம் 1-2-3 பாதமும் துளாராசிக்குள்ளே வருவாங்க. எல்லாருக்குமே சொல்கிறோம், அந்த 4 பிரிவாக உங்களை அப்படி தான் 12. அதனால தான் அந்த 3 பாகம் என்று சொன்னேன். 3 9ன்ற மாதிரி அந்த நட்சத்திரங்கள் வாரியாக உங்களுக்கான அமைப்பெல்லாம் கிடைச்சிரும். பாதம் வாரியாகவே உங்களுக்கு அமைப்புகள் கிடைச்சிடும். அந்த 3 மாதம் 4 மாதமாக பொறுமையாக இருங்க. முதல் 4 மாதத்தில் நாம் என்னென்ன இழந்துட்டோமோ அதெல்லாம் சரி செஞ்சிருவோம். வேலை அமைப்பாகட்டும், தொழிலாகட்டும், விருந்து வந்த கணவன் மனைவி பிரச்சனையாகட்டும், தொந்தரவான கடன் பிரச்சனையாகட்டும், மனசில் இருந்து வந்த பாரங்கள், பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த தொன்பு, நாம் திருமணம் பண்ண முடியல, குழந்தைகளுக்கு திருமணம் பண்ண, எல்லாத்தையும் இனிமேல் சக்ஸஸ் பண்ணி தடையாக நின்று வந்த திருமணமோ குழந்தை பேரோ எல்லாமே சித்திக்கின்ற பாக்கியம் இனிமேல் கிடைக்க போகுது. பொறுமையோடு செயல்படுங்க. ஆண் வாரிசு பெற்றுகின்ற பாக்கியம் பெறப்போங்கிறீங்க. முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் தான் பெண் குழந்தை பிறக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் துளாராசிக்காரருக்கு வரப்போகுது.
முதல்ல காதல் மலரும். இது வரைக்கும் பூப்படைந்து இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் மனசில் நம்மளுக்கு இது வரைக்கும் ஈரமே இல்லாமல் வாழ்ந்துட்டோம். இனிமேல் ஈரமும் கிடைக்க போகுது. கொஞ்சம் ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, கல்லுக்குள்ளே வந்த ஈரம் என்ன, அந்த ஈரம் எல்லாம் இனிமேல் கிடைக்கும். நம்ம வாழ்க்கை தரத்தை இந்த குரு பகவான் ஏற்றி தரக்கூடிய காலமாக இந்த 9ஆம் பார்வையாக அவருடைய பார்வை கும்பத்தின் மீது விழும்போது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வெற்றி ஸ்தானமாக மாறி உங்கள் வாய்ப்பினை பெரிய வெற்றிக்கு எல்லாமே கிடைக்குங்க. ஒரே வார்த்தை சொல்லோட இது வரைக்கும் இருந்து வந்த தோஷமான விஷயங்களோ எல்லாமே கலைந்து செல்லக்கூடிய காலமாக, மனசில் இருந்து வந்த பாரம், வீடு, வண்டி, வாகனம் எதுவுமே இல்லை சாமின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ வாங்கி, லோன் இல்லை, எனக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு நான் சொல்ல அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த குருபெயர்ச்சி மகா குருபெயர்ச்சியாக இருந்து 9ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து வெற்றி 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 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கு சென்றாலும் தடையில்லாத செல்வத்தை கொடுக்கப்படுறார். எங்கே சென்றாலுமே சரி உங்களுக்கான மரியாதை நிமித்தம் தான். முதல் மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். துளாராசிக்காரங்க இனிமேல் தலை குனிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனிமேல் கிடையாது. எதிர்த்து போராடலாம், எல்லாத்தையுமே நீங்கள் எதிர்த்து போராடலாம். எவனை கண்டு நீங்கள் அஞ்சணும் அவசியமே இல்லை, யாரை கண்டு நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. அரசியல் அரசாங்க தொடர்பு நம்மளுக்கு ஏற்படும், அரசியல் தொடர்பு என்ன இருந்த எலெக்ஷன் நிற்க போகிறோம் அப்படின்ற ஒரு கொள்கையெல்லாம் ஏற்படும். அந்த தைரியம் முதல்ல கொடுக்கும். பகவானுடைய பார்வை பதிந்தாலே தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் அதிகரிக்கும். நல்ல நட்பு வட்டாரம் வந்து சேரக்கூடிய அமைப்பை பெறுவீர்கள். இது வரைக்கும் தாழ்மட்டத்தில் சனி பகவானுடைய பார்வை இது வரைக்கும் கடுமையான தாக்கத்தெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க, எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டு. அதனால் இனிமேல் அந்த தொந்தரவான விஷயத்திலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை ஏன்னா சாதகமாக இருக்கார் சனி பகவான். அதனால் உங்கள் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, இரவு தூக்கம் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய துளாராசிகார அனைவருக்கும் இந்த குருபெயர்ச்சி சாதகமாக இருக்க பெற்று 100க்கு 200 பாகம் உங்களுக்கு நன்மையை தரப்போகிறேன். அவன் 100க்கு 100 தான் சொல்லுவோம். உங்களுக்கு 200 பாகம் நன்மை தரக்கூடிய காலத்தில் இடத்துல அமர்வதால் வெற்றி நீங்கள் தட்டி பறிக்க போகிறீங்க. விளையாட்டுத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்க, எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணி நான் காவல்துறை, ஐபிஎஸ், ஐஏஎஸ் நான் இதெல்லாம் எழுதி சட்டம் சொல்லணும். இந்த மாதிரி காவல் இலாக்கா மட்டும் அரசாங்க தரப்பு வேலைக்கு ஆகட்டும், பொதுப்படை திருவிழாகட்டும், எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி உறுதி உறுதி. உங்களுக்கான கல்வி ஆகட்டும் எல்லாமே இனிமேல் கிளியரன்ஸ் வந்து என்னங்க மறந்து போகிறேன்றலாம் இனிமேல் ஞாபகம் எல்லாம் கிளியரன்ஸாக இருக்கும். வருகின்ற காலங்கள் நீட் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணி டாக்டர் ஆக போனேன், எல்லாத்துலேயும் நீங்கள் 6 ஆகும். இது 6 அடிக்கின்ற காலமாக இந்த துளாராசிக்கு இந்த குருபெயர்ச்சி வின்னிங் ஷாட் அப்படின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை தரத்தில் இனிமேல் ஷாட்லாம் வின்னிங் தான். நீங்கள் கொடுக்கின்ற அடியெல்லாம் எதிரி கண்டு அஞ்சக்கூடிய காலம்தான். இனிமேல் வெற்றி பாதையாக நீங்கள் மாறி உங்கள் வாழ்க்கை தரத்தை இந்த குருபெயர்ச்சி பெரிய முன்னேற்றத்தையும் முன்னேற்ற பாதையும் எடுத்து செல்லும். நல்லதே நடக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த முருகப்பெருமான், அதாவது திருச்செந்தூர் அல்லது பழனிக்கு சென்று வருக. உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பார். உன்னதமான காலத்தையும் உருவாக்கி தரக்கூடிய காலமாக இந்த குருபெயர்ச்சி அமர்ந்துவிடும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.